ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். நம்ம இந்த வீடியோல நல்ல புசு புசுன்னு சாஃப்டா சத்தா சுவையான போலி ரெசிபி ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பாப்போமா. அப்புறம் இந்த போலி செய்யறதுக்கு மேல் மாவுக்கு மைதாவை துளி கூட யூஸ் பண்ண போறது கிடையாது. அப்புறம் இந்த போலிக்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங்க்கு கடலைப்பருப்பை ஊற வச்சு ஊறின கடலைப்பருப்பை வேக வச்சு வெந்த கடலைப்பருப்பை அரைச்சி இந்த வேலையெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி பேப்பர் மாதிரி. அப்புறம் இந்த போலிய பிரிச்சு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா உடப்படுதுன்னு. அப்புறம் முக்கியமா இந்த போலிக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் டெக்ஸ்சரே இதுல இருக்கிற இந்த லேயர், இந்த மாதிரியான ஒரு லேயர் வரணும். அப்புறம் நீங்க செய்யற போலி நல்ல சாஃப்டா சத்தா சுவையா எல்லாராலையும் ரொம்ப விருப்பி சாப்பிடக்கூடிய வகையில இருக்கணும்னா நான் சொல்ற இதே மாதிரி மெத்தட்ல நீங்களும் போலியை செய்யுங்க. உங்களாலையும் இது போல ஒரு டேஸ்டான போலி செய்ய முடியும். வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்துல மெஷரிங் கப்பால 2 கப் கோதுமை மாவை அளந்து இதுல சேர்த்துக்கிறேன். நான் எடுத்திருக்கக்கூடிய கப்போட அளவு பாத்தீங்கன்னா 125 கிராம். சோ 250 கிராம் அளவுக்கு கோதுமை மாவை இதுல சேர்த்திருக்கேன். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நல்ல ஒரு நிறம் கொடுக்கறதுக்காக தான் இந்த மஞ்சள் பொடியை இதுல சேர்க்கிறோம். சேர்த்துட்டு நல்ல ஈவனா ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகிற மாதிரி இது போல விரலால தேய்ச்சி விட்டு கலந்து விடுங்க. அப்பதான் இந்த மாவோட எல்லாமே போய் ஒன்னு சேர கலந்து ஈவனா மிக்ஸ் ஆகும். அடுத்ததா இந்த போலி நல்ல சாஃப்டா இருக்கணும் இல்லையா, அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கூடவே காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் அரை கப் அளவு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை ஜென்ட்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நம்ம சேர்த்திருக்கக்கூடிய பால் முழுசையுமே இந்த மாவு கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணி முடிச்சதுக்கும் அப்புறமா தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துட்டு மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். எப்படின்னா நம்ம சப்பாத்தி மாவுக்கெல்லாம் மாவு பிசைவோம் இல்ல, அதை விடவே கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சில கொஞ்சம் அதிகமா தண்ணீர் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தளதளன்னு நல்ல ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சில மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம்னா மாவு அப்படி பிசு பிசுன்னு ஒட்டணும். இந்த பதத்துக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு ரொம்ப பிரஷர் கொடுத்து ஃபோர்ஸா பிசையாம பாத்திரத்துல சுத்தி ஒட்டாம இருக்கிறதுக்காக அப்படி லைட்டா ஜென்ட்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். எண்ணெய் சேர்த்து ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க மாவு பாத்திரத்துல இது போல ஒட்டவே ஒட்டாது. மாவை இது போல பிசைஞ்சதுக்கும் அப்புறமா ஒரு மூடி வச்சு மூடி கிட்டத்தட்ட கரெக்டா ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற விடுங்க. இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண போறோம். ஸ்டஃபிங் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கேரட் எடுத்திருக்கேன். கேரட்ல இருக்கிற மேல் தோலை நீக்கிடுங்க. அப்புறமா நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்ஸி ஜார் கப்ல சின்ன சின்ன துண்டுகளா இது போல நறுக்கி சேர்த்துக்கோங்க. நீங்க கேரட் சீவல்ல துருவிட்டும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா இது போல நறுக்கிட்டு சேர்க்கிற பட்சத்துல பல்ஸ் மோட்ல இந்த மாதிரி துருவினது மாதிரி முதல்ல தண்ணீர் சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துட்டு இப்போ நல்லா நைஸான விழுதா இது போல அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச இந்த கேரட் விழுது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகிட்டு சூடானதுக்கும் அப்புறமா மெஷரிங் கப்பால அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நிதானமான தீயில இந்த தேங்காய் துருவல் நிறம் மாறி நல்லா சிவந்து பச்சை வாசனை போற அளவுக்கு இது போல நல்லா பதமா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வறுபட்ட இந்த தேங்காய் கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்த கேரட் விழுத சேர்த்துட்டு இதையும் இப்ப நிதானமான தீயில 2 நிமிஷத்துக்கு இதுல இருக்கிற பச்சை வாசனை போற அளவுக்கு இதுல இருக்கிற ஈரப்பதம் கொஞ்சம் குறையிற அளவுக்கு இது போல நல்லா சுருள வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. வதங்கும் போது இந்த கேரட்டோட மனம் நல்ல கமகமன்னு வரும். அடுத்ததா இப்போ இதுல தித்திப்பு சுவைக்காக அரை கப் அளவுக்கு பொடித்த வெல்லம், மேற்கொண்டு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்ச் டேபிள் சால்ட் சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். நீங்க வெல்லத்துக்கு பதிலா நாட்டு சர்க்கரை வச்சிருந்தீங்கன்னா கூட தாராளமா இதுல மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப நான் சேர்த்திருக்க வெல்லம் நயமான வெல்லம், தூசு மண்ணெல்லாம் இருக்காது. சோ டைரக்டாவே சேர்த்துட்டு இது போல நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதுல இருக்கிற சூடுலையே வெல்லம் நல்லாவே கரைஞ்சிட்டு இது போல பூரணம் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கும் அப்புறமா வேற ஒரு பாத்திரத்துல இதை எடுத்து மாத்தி வச்சுக்கலாம். இது அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததா நம்ம ஊற வச்சிருந்த கோதுமை மாவை பார்த்துக்கலாம். 1 மணி நேரம் கம்ப்ளீட்டா ஊறினதுக்கு அப்புறமா பாருங்க மாவு இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா ஊறி வந்திருக்கு. கோதுமை மாவுல பால் சேர்த்து பிசைஞ்சதுனால இந்த மாவு பாருங்க எந்த அளவுக்கு நல்லாவே பஞ்சு மாதிரி ஊறி வந்திருக்குன்னு. இப்போ இந்த மாவை கையால இது போல அழுத்தி நல்ல பிரஷர் கொடுத்துட்டு
மேற்கொண்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது கண்டினியூஸா இதே போல மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி செய்யும் போது போலி ரொம்பவே சாஃப்டா இருக்குங்க. இப்ப பாருங்க, நல்ல ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சதுக்கு அப்புறமா மாவு மேற்கொண்டு நல்லாவே சாஃப்டா இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு. இப்ப மாவு ரெடி. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா இது போல ஒரு வாழை இலை இருந்தா எடுத்துக்கோங்க. இலையை நல்லா கழுவிட்டு இது மேல கொஞ்சமா நெய்யோ அப்படி இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயிலையோ தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற மேல் மாவுல இருந்து தேவையான அளவு மாவை மட்டும் இதுல இருந்து எடுத்துக்கிறேன். நான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு மாவு எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த அளவு மாவுக்கு எந்த அளவு பூரணம் எடுக்கணும்ன்றதையும் காட்டிடுறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூரணம் கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு. பூரணத்தை கையால எடுத்து உருட்டினாலும் கையில நமக்கு கொஞ்சம் கூட பிசு பிசுன்னு ஒட்டாது. சோ இந்த அளவு எடுத்து உருட்டிக்கோங்க. எந்த அளவுனா நம்ம எடுத்துருக்கக்கூடிய மாவுக்கோசரம் இது பாதி அளவு இருக்கணுங்க. மேல் மாவு தான் நல்லா பெரிய சைஸா இருக்கணும். பூரணம் அதை விட சின்ன சைஸா இருக்கணும். இப்ப இந்த மேல் மாவை எண்ணெய் பூசி வச்சிருக்கிற வாழை இலையில சேர்த்துட்டு இந்த மாதிரி கைகளால லைட்டா இது போல தட்டி விட்டுருங்க. கைவசம் வாழை இலை இல்லைன்னா பால் கவர், பட்டர் ஷீட் இதை கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம தட்டி இருக்கிற இந்த மேல் மாவு மேல ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரண உருண்டையை எடுத்து உள்ள வச்சுட்டு உள்ள இருக்கிற பூரணத்தை மேல் மாவால கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு மாவை மேல நல்லா இழுத்து பிடிச்சி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை கிள்ளி எடுத்துட்டு மேல் மாவு கூட சேர்த்து வச்சிருங்க. இப்போ இதை நம்ம நல்லா நைஸா இது போல நல்லா பெருசா தட்டிக்கலாம். தட்டும் போது மேற்கொண்டு கையில கொஞ்சமா எண்ணெயோ நெய்யையோ தொட்டுட்டு தட்டும் போது மாவு மேற்கொண்டு ஒட்டாம இது போல ஈவனா தட்டுறதுக்கு ஈஸியா வரும். பாருங்க, நல்லா இழுத்து இழுத்து இந்த மாதிரி தட்டணும். அப்பதான் போலி நல்ல பெருசா விரிவா நமக்கு கிடைக்கும். பாருங்க, நான் போலியோட திக்னஸ காட்டுறேன்னு. இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ்ல இருக்கணும். அப்பதான் போலி சுடும்போது உடையாம இருக்கும். தட்டின இந்த போலிய சூடான தோசை கல்ல கொஞ்சமா நெய் அப்படி இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு வாழை இலையில தட்டி வச்சிருக்க போலிய வாழை இலையோட கவிழ்த்துட்டு இலைய மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதுல கொஞ்சமா நெய்யோ ரீஃபைண்ட் ஆயிலையோ நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். ஜென்ரலாவே போலிய நெய் சேர்த்து சுடும்போது தாங்க ரொம்ப மணமாவும் சுவையாவும் இருக்கும். உங்களுக்கு நெய் சேர்க்கறதுல ரொம்ப விருப்பம் இல்லைன்னா நெய் ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து சுடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க நெய்யை ஸ்கிப் பண்ணிட்டு ரீஃபைண்ட் ஆயில கூட நீங்க இதை சுட்டு சாப்பிடலாம். சுடும்போது பாருங்க போலி எந்த அளவுக்கு நல்லா புஷ்ஷுன்னு பூரி மாதிரி உப்பி வருதுன்னு. இன்னொரு டிப்பு, போலியை ஹை ஃப்ளேம்ல வச்சு ஜஸ்ட் ஒரு 2-3 பெரட்டி கொடுத்தா மட்டும் போதும். போலி இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். ரொம்ப மொறுன்னு போலியை வேக விட்டுறக்கூடாது. இப்போ நான் இதே மாதிரி எல்லா மாவு எல்லா பூரணத்தையும் போலியா ரெடி பண்ணிட்டேன். நான் எடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டுக்கு 12 போலி போல எனக்கு கிடைச்சிருக்கு. பாருங்க, போலி ஃபுல்லா சுட்டு முடிச்சு அடுக்கி வச்சாச்சு. இனிமே என்ன, சுட சுட சாஃப்டா இருக்கிற இந்த போலிய ஆளுக்கு 2 சாப்பிட வேண்டியதுதான். பால் சேர்த்திருக்கோமேன்னு யோசிக்காதீங்க. தாராளமா 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. நான் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏத்த மாதிரி அளவுல சேர்த்திருக்கேன். நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏத்த மாதிரி அளவுகளை கூட்டி குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. நார்மலா மைதா கடலை பருப்பை சேர்த்து போலி செய்யாம இது போல கோதுமை மாவுல சத்தா கேரட்டை யூஸ் பண்ணி சுவையா நல்ல சாஃப்டா பஞ்சு மாதிரி நல்லா ருசியா இருக்கக்கூடிய இந்த போலியை நீங்களும் உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்படியே மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.